Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கிற சப்ஜெக்டில் அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கரிதம் யூஸி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது கைஸ். அந்த ஸ்டெப்ஸில் என்ன சொல்கிறாங்கன்றதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோவோ இல்லை இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோகளோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் லிங்க். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அல்கரிதம்னா என்னென்னு டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் அண்ட் ப்ராப்ளம் தான் அல்கரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் எ சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம் யூஸிங் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்னா அது என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால், அதாவது ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பை டிசைன் பண்ணுறதும் அந்த ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும். எதுக்காக அந்த ஸ்டெப்பையும் டிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா, அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ஸ்டெப்ஸ் ஆர் ஆஃப்டன் ரிஃபர்ஸ் டு அஸ் அல்கரிதம். அந்த ப்ராப்ளத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து ரிஃபர் பண்ணுறோம்ல, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்ந்ததான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கரிதம்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம எழுதின ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல கைஸ், இல்லை ரூல்ஸ், அதுதான் அல்கரிதம். நெக்ஸ்ட், த கோல் ஆஃப் அல்கரிதம் ப்ராப்ளம் சால்விங் இஸ் டு ஃபைண்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் டு த கிவன் ப்ராப்ளம். அதாவது இந்த அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கோட ஒரு மெயின் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கான எஃபிஷியன்ட் அதே சமயத்தில் வேலையும் சீக்கிரமாக நடக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா இதோட மெயின் கோல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆன் காம்புடேஷனல் மீன்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் விசஸ் அப்ராக்சிமேட் சால்விங் அல்கரிதமிக் டிசைன் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் அல்கரிதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்னஸ். நெக்ஸ்ட் அனலைசிஸ் த அல்கரிதம். கடைசியாக கோட் த அல்கரிதம். இந்த எல்லா ஸ்டெப்பை பற்றி நம்ம விவரமாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அல்கரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அது என்ன வகையான ப்ராப்ளம், அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம கிளியராக அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தில் நமக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, இங்கே ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு, இல்லை இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராப்ளமில் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்ற ஏதாவது அந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை அங்கேயே நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் டைப்ஸ் யூஸிங் எக்ஸிஸ்டிங் அல்கரிதம் டு ஃபைண்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட், நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் எந்த வகையான ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் அல்கரிதம், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அல்கரிதமை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கரிதம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு நிறைய வகையான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்துக்கான இன்புட்ஸ், நீங்கள் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸை நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், டிசிஷன் மேக்கிங் ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் நடக்குது இல்லை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுகிற அல்கரிதம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை எந்த மிஷினுக்கு நம்ம அந்த அல்கரிதம் எழுதுகிறோமோ அந்த மிஷினால் இந்த அல்கரிதமை ரன் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு மிஷின் தானே அது அப்படின்றத நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் 2 டைப் ஆஃப் அல்கரிதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் அல்கரிதம், இன்னொன்று பேரலல் அல்கரிதம். சீக்வென்ஷியல் அல்கரிதமுக்கும் பேரலல் அல்கரிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஷியல் அல்கரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நடக்கும் கைஸ். ஃபஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ரன் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் அல்கரிதம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ரன் ஆகிற சீக்வென்ஷியல் அல்கரிதம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கம்ப்யூட்டர், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டருமே பொதுவாகவே சீக்வென்ஷியல் அல்கரிதமை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ அதனால் சீக்வென்ஷியல் அல்கரிதம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மிஷினுக்குமே கேப்பபிளான ஒன்று.
நெக்ஸ்ட் parallel algorithmனா என்னென்னு கேட்டிங்கன்னா the problem is divided into sub problems and executed in parallel to get individual output. அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன ப்ராப்ளமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் ஆகிருக்கும். அண்ட் இது ஒன்றுமே வேறு கம்ப்யூட்டர் இல்லை ஒரே கம்ப்யூட்டருக்கு வேறு ப்ராசஸஸால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப் ப்ரோக்ராம்ஸ் என்னாகி ஒன்றுமே வேறு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ப்ரோக்ராம் நம்ம எழுதின ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் கிடைக்கும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்லேயும் இந்த மாதிரியான ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். அதாவது parallel algorithms ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நெக்ஸ்ட் சூஸிங் பிட்வீன் எக்ஸாக்ட் அண்ட் அப்ராக்சிமேட் ப்ராப்ளம் சால்விங். அண்ட் இங்கே இந்த ஃபேஸில் என்ன நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வகையான அல்காரிதமை சூஸ் பண்ண போகிறோம். The next principal decision is to choose between solving a problem exactly or solving it approximately. அதாவது நெக்ஸ்ட் நம்ம என்ன டிசிஷன் முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் என்ன டைப்பான ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால் எக்ஸாக்ட் ரிசல்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு கொண்டு வர முடியும்னா நம்ம எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கிற அல்காரிதம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஒரு சில டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்மளால் எக்ஸாக்ட் ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அப்ராக்சிமேட்டான ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கான அல்காரிதமை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம முடிவு பண்ண வேண்டியது எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கிற ப்ராப்ளமாக இல்லை அப்ராக்சிமேட்டாக நம்மளால் ஆன்சரை கொண்டு வர முடியக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இது அப்படின்றத முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸாக்ட் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோமோ இல்லை அப்ராக்சிமேட் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோமான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். இங்கே அல்காரிதம் யூஸ் டு சால்வ் எ ப்ரோக்ராம் exactly and produce correct result is called exact algorithm. exact algorithmனா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் ஒரு அல்காரிதம் நம்ம எழுதி அந்த அல்காரிதம் ஒரு ப்ராப்ளத்தோட எக்ஸாக்ட் ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது எக்ஸாக்ட் அல்காரிதம். அதுவே ஒரு அல்காரிதம் ஒரு ப்ராப்ளத்தோட அப்ராக்சிமேட் ஆன்சரை இல்லை அப்ராக்சிமேட் ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது அப்ராக்சிமேட் அல்காரிதம். அப்ராக்சிமேட் அல்காரிதம்லேருந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம அப்ராக்சிமேட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன் ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்ட்ராக்டிங் ஸ்கொயர் ரூட்ஸ் இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்மளால் எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம அப்ராக்சிமேட் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம அப்ராக்சிமேட் அல்காரிதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ராக்சிமேட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் எக்ஸாக்ட் அல்காரிதமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஜிசிடி ஆஃப் 2 numbers, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 2 numbers. 2 நம்பர் கொடுத்து இந்த 2 நம்பரோட காமனாக இருக்க ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால் எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு எக்ஸாக்ட் அல்காரிதமும் அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கொடுக்க முடியக்கூடிய ப்ராப்ளத்துக்கெல்லாம் நம்ம அப்ராக்சிமேட் அல்காரிதமும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் சூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். டிசைடிங் அண்ட் அப்ரோப்ரியேட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏன் டிசைடிங் அண்ட் அப்ராப்ரியேட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் ஒரு வகையான ப்ராப்ளத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்ல கைஸ், அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்ம நிறைய முறையில் வந்து நம்ம டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணலாம். அந்த முறைகளில் நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் இல்லை நம்ம எழுதக்கூடிய அல்காரிதம் இப்போ எழுதிட்டு இருக்கோம்ல அந்த அல்காரிதமுக்கு எந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால், அதாவது எந்த முறையில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோன்னா நம்ம மிஷினில் ஈஸியாக இல்லை வேகமாக அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கைஸ். ஸோ அதை தான் டிசைட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே. அண்ட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக வேறு டாபிக். ஸோ அது ஒரு தனி சப்ஜெக்ட், அதனால் அதுக்குள்ளே அதிகமாக போகல. இங்கே இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் டிசைட் பண்ணுறது இந்த ஃபேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்துக்கு நம்ம எழுதுகிற அல்காரிதமுக்கு எந்த வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அது எப்படி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா அது எந்த க்ரைட்டீரியா வச்சு ப்ரூவ் பண்ணலாம், இல்லை என்ன க்ரைட்டீரியா வச்சு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ப்ராப்ளத்தில் டேட்டா வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து மெமரி ஸ்பேஸை அதிகமாக எடுத்துக்காது அப்படின்னு பார்த்து நம்ம அந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு மெமரி ஸ்பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் குறைக்கலாம் அது.
நெக்ஸ்ட் நம்ம எந்த டைப் ஆஃப் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அது என்ன டிசைன் டெக்னிக்ஸ்னால் பல வகையான டிசைன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு சில டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்மளால் ஒரு சில டைப் ஆஃப் டிசைன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சரி பண்ண முடியாது. பட் அதே சமயத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல கைஸ். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பல டெக்னிக்கை கம்பைன் பண்ணி நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் முடிவு பண்ண வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் டிசைன் டெக்னிக். எந்த டெக்னிக் நமக்கு அல்காரிதம் வந்து நல்லா இருக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்துக்கு அப்படின்றத டிசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தே ப்ரொவைட் கைடன்ஸ் ஃபார் டிசைனிங் அண்ட் அல்காரிதம். செகண்ட் தே கிளாசிஃபை அல்காரிதம் அக்கார்டிங் டு டிசைன் ஐடியாஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் அண்ட் அல்காரிதம். ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமை எந்தெந்த வகையிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுவே நம்ம ஆல்ரெடி அதை 2 வாட்டி பார்த்துருக்கோம் போன வீடியோவில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம்ஸில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம் கேட்டிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் அண்ட் அல்காரிதம். இந்த 3 கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு ஒரே ஆன்சர் தான், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னமோ சேமாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து பல வகையில் கேட்குறதுனால நம்ம சில டைமில் சிம்பிள் ஆன்சர்ஸை கூட நம்ம பண்ணாமலே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கேட்குற கேள்விகள் நம்ம அந்த மாதிரி குழப்பக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதனால் பார்த்துக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் அல்காரிதம். ஒரு அல்காரிதமை எப்படிலாம் நம்ம வேறு வகையில் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடோ கோட். ஒரு அல்காரிதமுக்கு நம்ம சூடோ கோட் யூஸ் பண்ணி அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லைனா ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அல்காரிதமோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த அல்காரிதமை ஷோ பண்ணலாம். அதுதான் ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இதில் எந்த டைப் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைன் பண்ணணும், அதாவது முடிவு பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவிங் அண்ட் அல்காரிதம்ஸ் கரெக்ட்னஸ். ஓகே, ஒரு அல்காரிதம் நம்ம எழுதின அல்காரிதம் கரெக்ட் தான் இருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அந்த ப்ராப்ளத்துக்கான நிறைய இன்புட்ஸ் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே இந்த அல்காரிதமில் போட்டு ரன் பண்ணணும். இந்த அல்காரிதமில் போட்டு ரன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கரெக்டாக கிடச்சிது, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இன்புட்ஸுக்கும் அந்தந்த கரெக்டான ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் வருது அப்படின்னா நம்ம எழுதின அல்காரிதம் வந்து கரெக்டான அல்காரிதம்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் காமன் டெக்னிக்ஸ் இஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அதாவது நார்மலாக ஒரு அல்காரிதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான நார்மல் டெக்னிக் இல்லை காமனாக யூஸ் பண்ண டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்களாம் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் அனலைஸ் த அல்காரிதம் ஓகே, அல்காரிதம் அனலைஸ் பண்ணுறதாம்மா நெக்ஸ்ட் ஃபேஸ். எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி வச்சு அனலைஸ் பண்ணலாம். There are 2 kinds of algorithm efficiency. Algorithm efficiency 2 kinds இருக்குது. ஒன்று டைம் எஃபிஷியன்சி, இன்னொன்று ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. டைம் எஃபிஷியன்சியாக என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அல்காரிதம் வேகமாக ரன் ஆகுதுன்றது காட்டுறது தான் டைம் எஃபிஷியன்சி. ஸ்பேஸ் எஃபிஷியன்சின்றது எந்த அளவுக்கு அது மெமரி எடுத்துக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட், எஃபிஷியன்சி ஆஃப் an algorithm is determined by measuring both time எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. அண்ட் நார்மலாக நம்ம ஒரு அல்காரிதமோட ஹோல் எஃபிஷியன்சியை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் டைம் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பேஸ் எஃபிஷியன்சியை மெஷர் பண்ணுறது மூலயமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஒரு அல்காரிதத்தோட டோட்டல் எஃபிஷியன்சியை டிசைட் பண்ணுவாங்க, இல்லை டிட்டர்மைன் ஆகும். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஃபார் அனலைசிங் அண்ட் அல்காரிதம் எஃபிஷியன்சி. ஒரு அல்காரிதத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டைம் எஃபிஷியன்சி, ஸ்பேஸ் எஃபிஷியன்சி, சிம்பிளிசிட்டி, ஜென்ரலிட்டி. இது 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதத்தோட அனலைசபிள் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஸ் கோடிங் ஆஃப் அன் அல்காரிதம். அண்ட் கடைசியாக அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கில் கடைசி ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஃபேஸ். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, ஃபஸ்ட் என்ன பிரச்சனைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் அல்காரிதமா இல்லை பேரலல் அல்காரிதமான்றதை டிசைட் பண்ணோம்.
அந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிசைட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பண்ண வேண்டியது என்ன, அதாவது நம்ம எழுதின அல்காரிதம் நெக்ஸ்ட்டு கரெக்டாக இன்புட்டுக்கு எல்லா இன்புட்டுக்கு ஆன்சர் தருதோ அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசி ஃபேஸ் அந்த அல்காரிதத்துக்கு நம்ம கோடு எழுதணும். கோடுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைத்தான் கோடோ இல்லை ஜாவாலேயோ சிலேயோ C++லையோ அந்த அல்காரிதமை இம்ப்ளிமெண்டேஷன் கோடிங் நம்ம என்ன பண்ணணும்னு எழுதணும். அதுதான் கடைசி ஸ்டெப். Transformation of an algorithm to a program can be done correctly. It should be checked by testing. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸில் நம்ம அல்காரிதமை ப்ரோக்ராமுக்கு ரைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக எப்படி நம்ம அல்காரிதம் கரெக்டாக ரன் ஆச்சா அப்படின்னு நம்ம இன்புட்லாம் கொடுத்து செக் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமும் கரெக்டாக ரன் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஆஃப்டர் டெஸ்டிங் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் அண்ட் திஸ் ஆல்சோ ப்ராப்ளம். ஆஃப்டர் டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம், அந்த ரிலீஸும் பண்ணலாம். இது மூலிமா நம்ம எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த கோடை க்ரியேட் பண்ணோமோ அந்த கோட் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகே, and thanks for watching the video guys. Love you guys. I'm signing off from you. And next topic வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம்ஸ், ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன் அப்படின்னு 2 இருக்கிறதுக்குள்ளே. ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.